தனுஷ் இயக்கத்தில் நடிகர் அஜித் அவர்கள் வந்து படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இந்த தகவல்லாம் உண்மையா சார்? இல்லை, இந்த தகவல் உண்மையா இந்த தகவல் எப்படி கிளம்பிச்சின்னு பார்க்கணும் முதல்ல. ஆக்சுவலாக என்னென்னா, இட்லி கடையும் குட் பை கடையும் ஒரே நேரங்களில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு தகவல் வெளியில் போக ஆரம்பித்தோடனே அஜித் ரசிகர்கள் பூரா வந்து இட்லி கடையை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் பெரிய ஒரு சண்டையே நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால் என்ன ஆச்சு, இட்லி குண்டாவெல்லாம் தூக்கிட்டு அந்த ப்ரீவியூ ஷோக்கு இந்த டீசர் பார்க்க போனாங்க தேட்டரில். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் ஒரு வைரலாக 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி போய்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வருது. அதாவது அஜித்தை வைத்து தனுஷ் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு, அதுக்குண்டான பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்குற ஒரு செய்தி பரவலாக போனோடனே இந்த பிரச்சனை அப்படி ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ இது யார் கிளப்பி விட்டா என்ன ஏதுன்னு தெரியல. பட் இதுக்கு பின்னாடி என்னென்னா, இந்த பிரச்சனையை அவங்க ஒரு டைவெர்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இப்போ தனுஷினுடைய லைனப் பார்த்தா 2026 வரைக்கும் அவர் லைனப் வச்சிருக்காரு. தமிழில் வந்து ஒரு 3-4 பெரிய டேரக்டரோடைய கமிட் பண்ணி வச்சு, அமரன் படம் டேரக்டர் அவருடைய படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு, லப்பர் பந்து டேரக்டருடைய படம் கமிட் பண்ணி வச்சிருக்காரு. வரிசையாக ஒரு லைனப் இருக்குது. இந்த லைனப் இருக்குது. அப்புறம் அந்த தெலுங்கு படம் ஒன்று பண்ணுறாரு, இங்கிலீஷ் படம் ஹாலிவுட் படம் ஒன்று பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு லைனப் வந்து 26 வரைக்கும் பிஸியாக இருக்கார். அப்போ ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் அவருக்கு வந்து சம்பளமே பார்த்தா ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபானாக்கும் 2 படம் 100 கோடி ரூபா, 150 கோடி ரூபா, மற்ற லாங்குவேஜெலாம் சேர்த்து இந்த 150 கோடி ரூபா சம்பளம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறவர் அஜித்தை வைத்து படம் பண்ணுறப்ப குறைஞ்சபட்சம் 6 மாதம் அவர் வேறு எந்த வேலையும் பார்க்க முடியாது. ஸ்கிரிப்ட் இருக்க உட்காரணும், டைரக்ஷனுக்கு போகணும், எல்லா வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ 6 மாதங்கிற போது ஒரு பெரிய அவருடைய வருமானத்தை அவர் இழக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ரெண்டாவது, ஆல்ரெடி அவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு சில கம்பெனிஸ்க்கு, அதை எப்படி அதை ஸ்கிப் பண்ணிட்டு வர முடியாது. அப்படிங்கும் போது அந்த வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை.